श्रीकान्तो मातुलयस्य जननी सर्वमङ्गला जनका शङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं सान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஸ்ரீ ஆதி சங்கர பகவத்பாதாளுடைய மிக சிறந்த தேவி ஸ்தோத்திர கிரந்தமான சௌந்தர லகரியை பற்றி எல்லோருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். இது தேவி ஸ்தோத்திரங்களே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். சாதாரணமாக ஸ்தோத்திரங்களுக்கு சில 6 லட்சணம் கொடுத்துருக்கு. நமஸ்காரஸ் ததா ஆசிஷ்ட சித்தாந்தோக்தி பராக்கிரமா விபூதி பிரார்த்தனா செய்தி ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம்னுட்டு ஒரு 6 விதமான லட்சணங்களை சொல்லியிருக்கு. என்னென்னு கேட்டாலுனாக்க, நமஸ்காரம் பண்ணுறது தேவதைக்கு, ஆசி கூறுதல் அது மூலமாக, சித்தாந்தத்தை எடுத்து சொல்கிறது, பராக்கிரமத்தை புகழ்கிறது, பெருமைகளெல்லாம் விளக்குதல், பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் ஒரு 6 ஸ்தோத்திர லட்சணங்கள். இந்த 6 விதமான ஸ்தோத்திர லட்சணங்களுக்கும் சௌந்தரகிரி ரொம்ப சிறப்பாக பொருந்தும்னு சொல்லலாம். 100 ஸ்லோகங்கள் கொண்ட சௌந்தரகிரியில் முதல்ல 41 ஸ்லோகங்கள் சமயாச்சாரங்கிற பரதத்துவத்தை பற்றி விவரிக்கிறது. சமயாச்சாரங்கிறது பரதத்துவம். அடுத்தது 59 ஸ்லோகம் இருக்குது. இந்த 59 ஸ்லோகம் சமயாங்கிற பெயருள்ள ஜெகன்மாதா மகா திரிபுர சுந்தரியுடைய வர்ணனை பற்றி ஆகும். இதில் சௌந்தரகிரியில் 22வது ஸ்லோகம், பவானித்வம் தாசேமயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதயதி பவானித்வம் இது யஹ ததைவ துவம் தஸ்மை திசசி நிச சாயுஜ்ய பதவியும் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமுகுட நீராஜித பதாம்ங்கிறது ஸ்லோகம். சாக்த ஆகமத்தில் பார்த்தோன்னாக்க, சமயாச்சார தத்துவத்துடைய சாராம்சமாக உள்ள இந்த சௌந்தரிய லகரிக்கு ஒரிசாவில் இருந்த லக்ஷ்மிதரர் ஒரு மகான் இருந்தார். அவருடைய வியாக்கியானம் உள்பட மொத்தம் 36 வியாக்கியானங்கள் இருக்குது. இந்த ஸ்லேஷா அலங்காரம், அதாவது ஸ்லேடை அணி மூலமாக இந்த ஸ்லோகம் துவைத பக்தியிலிருந்து பக்தியும் சக்தியும் ஞானமும் கலந்திருக்கிற ஒரு விதமான அத்வைத நிலைக்கு தூக்கி விடுகிறது என்று மகாபரிவா எடுத்து சொல்லியிருக்கார். அதாவது தாசோகங்கிற நிலையிலிருந்து சோகம் என்ற நிலைக்கே இந்த ஸ்லோகம் அழைத்து சென்று விடுகிறதுன்னு ஸ்ரீ மகாபரிவாட அபிப்பிராயப்பட்டிருக்கார். காரியமில்லாத பிரம்மம் தான் சிவன். காரியம் பண்ணுகிற பிரம்மம் சக்தி. சக்தி விலாசத்தால் தான் காரிய பிரபஞ்சமே நடக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, அத்வைத ஆச்சாரியர்கள் பக்தி மார்க்கமான சௌந்தரகளை போய் எழுதுவானே, அவர் அத்வைத்தமான ஞான மார்க்கத்தை விட்டுட்டு பக்தி மார்க்க சௌந்தரிய எழுதுவானே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி எழலாம். அதற்கும் ஸ்ரீ மகாபரிவாலே ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அதற்குள்ளேயே தான் இந்த காரியம் ஆசக்தியும் இருக்கிறது என்று ஆகிறது இல்லையா? ஆகையினால நிர்குணமான பிரம்மத்தை உபாசிக்க முடியாதவர்கள் அதோடைய சக்தியிடம் மனசை, அதாவது பூர்ண பக்தியில் திருப்பி விட்டுட்டாக்க, அப்புறம் லோக வியாபாரம் செய்கிற அந்த காரிய பிரம்மே, அந்த தேவதையே காரியமில்லாத ஸ்வஸ்வரூப ஞானத்தையும் அனுகிரகம் செய்து விடுகிறது என்பதால் தான் நம்ம ஆச்சாரியால், அத்வைத ஆச்சாரியாலான ஸ்ரீ ஆதி பகவத்பாதால் பக்தி மார்க்கத்தை தம்முடைய ஞான மார்க்கத்துக்கு பூர்வாங்கமாக வைத்தார்னு அபிப்பிராயம் சொல்லியிருக்கார். சரி, இப்போ ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். பவானி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பவானி, ஹே அம்மா, அம்மா பவானியே, ஹே பவானி, அம்மா பவானியே அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. சிவனுக்கு ஒரு நிறையா பேர் இருக்குது. ஒரு 8 விசேஷமாக அந்த நாமாக்களை சொல்லுவோம். அதுக்கு பவன்கிறது முதல் பேர். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான். மகான்கிறது மகாதேவனை சுருக்கி மகான்னு சொல்கிறது. இந்த அதாவது 8 விசேஷ நாமக்கள் இருக்குது. இந்த பவசாகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சம்சார சாகரத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கே மொத்தமாக பொருந்தும். அது பவசாகரங்கிறது அந்த பவத்தை சிருஷ்டிக்கின்ற சிவன் சக்தியுடைய அந்த சிருஷ்டிக்கு
அவன் மூலமாக இருக்கும்போது பவன்னு பேர். அப்போ அந்த பவனுடைய பத்னிக்கு வந்து பவானின்னு பேர். பவனுடைய பத்னிக்கு வந்து பவானின்னு பேர். அப்போ வந்து இவர் வந்து அம்மா பவானின்னு கூப்பிடுறார். துவம் பவானி துவம் துவம் நீ தாசேமயி தாசனான என்னிடத்தில் கருணாம் கருணையோடு கூடிய திருஷ்டிம் விதர உன்னுடைய பார்வையை செலுத்துவாயாக. அம்மா பவானி அடிமையான என் மீது உன்னுடைய அருள்நோக்க வீசுன்னு இதுக்கு அர்த்தமாகுது. இது என்று எவன் ஒருவன் யாரோ ஒருத்தான், அவன் எப்படிப்பட்டவனாலும் இருக்கட்டும், யகான்னு போட்டுட்டார். யகன்னா எவன் யாராக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் ஸ்தோத்தும் வாஞ்சன்னு பிரார்த்திக்க ஆசைப்பட்டு பவானி துவம் இது கதையதி பவானி துவம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறானோ ததைவ அந்த க்ஷணமே, ததைவன்னா அந்த க்ஷணமே துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி, துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி. அந்த க்ஷணத்துலேயே அவனுக்கு நீ என்ன கொடுத்துட்ற, உன்னுடைய சாயுஜ்ய உன்னுடையதே ஆன சாயுஜ்ய பதவியை அவனுக்கு, அதாவது நீயாவே ஆகிவிடுகிற மோட்சமான சாயுஜ்ய பதவி வந்து கொடுக்குறேன்னு அர்த்தமாகுது. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம். முகுந்தன் தெரியும், விஷ்ணுன்னு அர்த்தம். பிரம்மேந்திர பிரம்மன் இந்திரன் எல்லாருடைய கிரீடங்கள் இருக்க. ஸ்புட மகுடன்னாக்கா பிரகாசிக்கிற மோடங்கள், அதில் எவ்வளோ நவரத்னங்கள் வைரம் வைடூரியன் எல்லாம் இருக்குது, பிரகாசிக்கிறது. ஸ்புட மகுட நீராஜித பதாம். அந்த பிரகாசத்தினால தீபாராதனை செய்யப்படுகிற பாதத்தை உடைய அம்பாளை ஸ்புடமகுட நீராஜமா. அதே மாதிரி எந்த அம்பாளுக்கு அந்த பாதம் இருக்கும், அது மாதிரி இந்த பக்தனுக்கும் சாயுஜ்ய பதிவை கிடைச்சிருந்தால அவனுக்கும் அது மாதிரி ஒரு நிலை வந்துடுறதான். பிரம்மா விஷ்ணு இந்திராதியர் அத்தனை பேரோடும் அம்பாளுடைய பாதத்தில் சிரசை வச்சு பவ்யமாக நமஸ்கரிக்கும் போது அவருடைய கிரீடங்களின் பிரகாசம் இருக்க, அது அம்பாளுடைய பாதத்தில் அடித்து தீபாராதனை செய்கிறார் போல் இருக்கிறது. பக்தனுக்கும் சாயுஜ்ய பதவி பெற்றதால இத்திய பாதங்கள் உடைய தன்மை உண்டாகிறது. எப்படி இருக்கு பாருங்க அது. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கருணையை கொடுத்துருக்கா. அத்வைத சாயுஜ்யத்தில் வந்து, அதாவது இந்த நிஷ்பிரபஞ்சமான நிர்குண தத்துவத்தில் ஐக்கப்படும் நிலையில் இந்த விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்னு பெரியவாளும் அபிப்பிராயப்பட்டிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டால், அத்வைத்தத்தில் ரீதியில் போகும்போது இந்த பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்த மன்னியத்தை ச ஆத்மா ச விக்னேயன்னு தானே உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் சகுன பிரம்மம், அதாவது பிரபஞ்சத்தோடு கூடிய பிரம்மம் சகுன பிரம்மம் இருக்கும்போது இது வந்து அத்வைத சாதனுக்கும் கூட இப்படி ஒரு நிலைமை வரலாம், இப்படி ஒரு நிலைமை வரலாம் கூட இல்லை, வரும் அப்படின்னு சாந்தோக உபனிஷத்திலே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, தம்பா ஏதம் தேவா ஆத்மானம் உபாசத்தே தஸ்மாஹு தேஷாகும் சர்வே ச லோகா ஆத்தாக சர்வே ச காமாக ச சர்வாகும்ச லோகானாம் ஆப்னோதி சர்வாகும்ச காமான் யஸ்தமாத்மானம் அனுவித்ய விஜானானீதி சக பிரஜாபதி உவாச்ச அப்படின்னு அடித்து 2 இதை பிரஜாபதி அப்படி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். சுருக்கமாக அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுனாக்க, இந்த ஆத்மாவை, அதாவது அத்வைத்த ரீதியில் போய் ஞான மார்க்கத்தில் உபாசிக்கிறவளுக்கும் எல்லா விருப்பங்களும் அவளுடைய ஆசைகளும் எல்லா உலகங்களும் அவளுடைய வசத்தில் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த அம்பாளுடைய ஒரு கருணை கடாட்சம் வந்து அவளுக்கும் அங்கே அந்த அத்வைத ரீதியில் போகிறவங்களுக்கும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னாக்கா இதை வந்து நமக்கு ஒரு உதாரணத்தை வச்சுன்னு சொன்னாக்கா நல்லா புரியும். சதாசிவ பிரம்மேந்திராவில் இருந்தார். அவர் வந்து பெரிய பிரம்ம ஜானி, அத்வைத ஜானி. ஆனால் அவர் வந்து எவ்வளோ லோக வியாபாரமான விஷயத்தில் மாதிரி எவ்வளவோ லீலைகள், எவ்வளவோ அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா. அது வந்து இந்த சாந்தோக உபனிஷத்தில் சொல்கிறதுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்க பாருங்க. திருமூலர் கூட திருவாடுதுறையில் வந்து தாம் சக்தியை வழிபட்டு பூர்ணத்துவம் அடைந்ததாக தான் சொல்கிறார். நேரிழையாவாள் அதிசய ஆனந்தம் பேருடையாள் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையாள் சிவனாவடு தண்டுரை சீருடையாள் பதம் சேர்ந்திருந்தேனே அப்படின்னு பாடுறார். இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்லேஷ ஸ்லோகம்னு சொன்னோம், ஸ்லேஷாலங்காரம் சொன்னோம் இல்லையா. ஸ்லேடை ஸ்லோகம்னு அர்த்தம். அது என்ன ஸ்லேடைங்கிறது இப்போ பார்க்கலாம். பவானி துவம் அப்படின்னா நேரடியாக என்ன அர்த்தம் வருது? பவானி, ஹே பவானி, துவம் நீ, அம்மா பவானி, அம்மா நீ பவானி, துவம் பவானி
பவானியான நீ அப்படிங்கிற அர்த்தம் வருது நேரடியாக பவானி தொம்னுட்டு. இதுக்கு இன்னும் அர்த்தமும் இருக்குது. பவன்னாக்கா ஆவாயாகன்னு அர்த்தம். வந்து தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பவனாக ஆவாயாகன்னு அர்த்தம், இருப்பாயாகன்னு அர்த்தம். அப்போ அதையே கொஞ்சம் நீட்டி பவானி அப்படின்னு நீட்டும்போது சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா ஆவேனாக, நான் ஆவேனாகன்னு அர்த்தம் வருது. பவா அப்படின்னா நீ வந்து ஆகுவாகன்னு அர்த்தம். பவானின்னு இருக்கும்போது நான் ஆவேனாகன்னு அர்த்தமாயிடுது. பவானித்வம்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நீயாவே நான் ஆவேனா, எப்படி பவானி ஆவேன், எப்படி நீ துவம் நீயாவே ஆவேன்னு சொல்லும்போது என்ன, உன்னுடைய ஒரு சாயுஜ்ய பதவி எனக்கு கிடைக்கணுங்கிற அர்த்தத்தில் வந்துடுறது அப்படின்னுட்டு. இவன் வந்து இந்த பக்தன் வந்து அது மாதிரி கேட்கல. இவன் ஏதோ சாதாரணமாக பவானி அம்மா உன்னுடைய தாசனான நான் பவானித்துவம் தாசேமைன்னு தான் ஆரம்பிக்கிறான். தாசேமையை நான் வந்து தாசனான எனக்கு உன்னுடைய ஒரு கருணையை கொஞ்சம் பிரவகிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் உன்னுடைய கருணை வீசக்கூடாதா, பவானித்துவம் தாசமே மித்திர திருஷ்டி சர்க்குணம் அப்படின்னு தான் நாம் ஆரம்பிக்கிறான். ஆனால் அம்பாள் தன்னுடைய சக்கரம்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருணை உள்ளத்தோட பவானித்துவம்னு அந்த எடுத்துட்டு, ஓஹோ இந்த பகவான் வந்து நீயாவே நான் ஆவேன்னு சொல்கிறானாக்கன்னு சொல்லிட்டு, நீ இந்த சாவிஜ்ய பதவியை எடுத்துக்கோ, நீனும் ஆகு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட அர்த்தம் வருது. இன்னொரு அர்த்தம் வந்து நம்ம பார்த்தோன்னாக்க, இன்னொரு ஸ்லைட என்ன சொன்னாக்க, தொம்னு சொல்லும்போது அது வந்து விகுதினா சஃபிக்ஸாக வரும்போது தன்மைன்னு ஒரு பொருள்படும். இப்போ கவித்துவம் அமரத்துவம் அப்படின்னு சொல்லும்போது கவித்தன்மை அமரத்தன்மை அப்படின்லாம் அர்த்தமாகுது. பவானித்துவம்னு சொல்லும்போது என்ன ஆகுது, பவானியான பராசக்தியின் தன்மைன்னு பொருள்படுறது இல்லையா. பவானி தூங்கும்போது பவானியான பராசக்தியோட தன்மை. அப்போ அதனால் பராசக்தி தன்மையும் அம்பாள் கொடுத்துட்றா பக்தனுக்கு, தன்னுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபமான தன்மையான பாவனத்தை தந்து விடுகிறாளுங்கிறத அர்த்தமாயிடுது. இதனால் நம்ம வந்து ஏதோ நம்ம பவானித்துவம்னு சொல்லிட்டு நமக்கு அம்பாள் எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு தப்பாக அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. மகாபெரிவா ரொம்ப எடுத்து சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையான பக்தியோட, நிஜமான ஒரு பக்தியோட, ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோட அம்பாளுடைய அடிமையாகி அம்பாளுடைய கடாட்சத்தை இருக்கிறதுக்காக பிரார்த்திக்கிறது வந்து அந்த மனோபாவம் நமக்கு வரணும். அந்த மனோபாவம் வரத்துக்கு அந்த பராசக்தியும் அந்த மகா திருவரு சுந்தரியும் ஸ்ரீ மகாபரிவாலையும் பிரார்த்திச்சுப்போம். பவானித்வம் தாசேமை விதர திருஷ்டி சகுருணாமிதி ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதையதி பவானித்வம் இது யா ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவியும் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட முகுட நீராஜிதபதாம். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட முகுட நீராஜிதபதாம். ஓம் தத்சத்.